விசேஷத்திலே பரியவசானம் என்பது சாஸ்திரஜானுடைய ஒரு கொள்கை. இன்ன ஸ்திரீ என்று இங்கு சொல்லவில்லை. என்னனையனுடையாறு ஒரு உத்தம ஸ்திரீ. மேலே இருக்கிற வாக்கியத்தாலே நாம் இன்னார் என்று நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். மேலே என்ன வார்த்தை இருக்கிறது? விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும். அந்த ஸ்ரீரத்னத்தினுடைய குழல் மேல் கூந்தல் மேலே நுழைந்த வண்டு. இந்த வண்டு என்று ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளிலே ஆயிரக்கணக்கான இடங்களிலே வருகிறது. அந்த இடங்களிலே எல்லாம் பாகவதால் போய் அர்த்தம். திருவாய்மொழியில் ஓரிடத்திலே சாட்சாத் எம்பெருமானே வண்டாக சொல்லி இருக்கிறார். தூவியம் புள்ளுடை தெய்வ வண்டு துதைந்தா. திருவாய்மொழி 9வது பத்திலே மல்லிகை கமல் தென்றல் என்கிற பதிகத்தில் பகவானையே வண்டாக சொன்னார் நம்மாழ்வார். வண்டு என்ன பண்ணும்? புஷ்பத்துக்குள்ளே போய் அங்க இருக்கிற சாரங்களை எல்லாம் கிரகிப்பது வண்டினுடைய தன்மை காரியம். அதுபோல எம்பெருமான் சார வித்துக்களாய் சாரஜர்களாய் இருக்கிற மகான்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே புகுந்து அங்க இருக்கிற சாரங்களை எல்லாம் பகவான் கொள்வர். அதனாலே பகவானை வண்டாக பேசினார் நம்மாழ்வார். அந்த பாசுரம் பூரியம் புள்ளுடை தெய்வ வண்டு. கருடாரூடனான ஒரு வண்டு. அதனாலே வேற ஒத்தரையும் அர்த்தமாக கொள்வதற்கில்லை. தூவி புள்ளுடை. தூவினார் ரக்கைக்கு பெயர். சிறகு சிறகை உடத்தான ஒரு புல்லுண்டே பெரிய திருவடி என்கிற கருத்மான். அந்த கருத்மானையுடைய தெய்வ வண்டு துதைந்தவம் வன்மை. பகவானே வண்டாக சொல்லி இருக்கிறபடினாலே இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் பாசுரத்திலே நின்னனையனுடையார் விரிகுழல் மேல் ஆண்டாளுடைய அந்த கூந்தல் மேலே நுழைந்த வண்டி. அதிலே போய் ஆசை கொண்டதான வண்டு எம்பெருமானாகிற வண்டு. இதனாலே அந்த ஐதிஹ்யம் ஏற்பட்டது என்றால் பெரியாழ்வார் நந்தவனம் பெற்று பகவானுக்கு வேண்டிய புஷ்பங்களையும் திருத்துழாய் முதலானவற்றையும் கிருஷி பண்ணி கொண்டு போது போக்கினார். கிருஷ்ணாவதாரத்திலே மாலாக்காரர் என்பவர் கண்ணபிரானுக்கு மாலை சூட்டினார். அந்த கதையை தாம் அனுசந்தித்து எம்பெருமான் ரொம்ப உகந்து ஏற்கும்படியான கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் என்பதாக கொண்டு தாம் நந்தவனம் பெற்று அந்த நந்தவனத்திலே பயிராக்கினார் புஷ்பங்களை. அப்போது அந்த கொத்துகிற காலத்திலே நந்தவனத்தை கொத்துகிற காலத்திலே தான் இந்த ஆண்டாள் பூமியிலிருந்து அவதாரம் பண்ணினார். எப்படி ஜனக சக்கரவர்த்தியினுடைய யஜ்ஞசாலையிலிருந்து யஜ்ஞ பூமியிலிருந்து சீதாபிராட்டி அவதாரம் செய்தாலோ அதே மாதிரியாக பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் இருந்துதான் இந்த ஆண்டாள் என்கிற திவ்ய வியக்தி திருவவதாரம் ஆயிற்று. நித்தியம் பெருமாளுக்கு புஷ்பங்களை எல்லாம் சேகரித்து ஒரு குடலையிலே வெட்டி வைப்பது. சாயங்காலம் 3 மணிக்கு சாயங்காலம் சந்தியாவந்தனங்களை. அப்புறம் பிராமணோத்தமர் திரிஜகுல திலகந்தம் விஷ்ணுசித்தன் நமாமி. பிராமணோத்தமராகினாலே சந்தியாவந்தனத்தை பண்ணிவிட்டு அந்த புஷ்ப குடலை எடுத்துட்டு போய் வடபத்ர சாயி வடபெருங்கோயிலுடையான் அவருக்கு சமர்ப்பிக்கிற வழக்கம். அதற்குள்ளே இந்த ஆண்டாள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிற நம்ம ஆண்டாள் என்ன பண்ணுகிறது? பெரியாழ்வார் அந்நியபரராயிருக்கிற காலத்தில் இந்த குடலையிலே வைத்திருக்கிற புஷ்பத்தை எடுத்து தான் சூடிக்கொண்டு கண்ணாடியில பார்க்கிறது.
நாம் ஏற்றிருப்போமா? எம்பெருமானுக்கு நாம் ஏற்றிருக்கிற திவ்ய மைசியாக ஆவோமா என்று பார்க்கிறது. காரைபூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளகுலுக்கும் கூரையுடுக்கும் அயர்க்கும் தன் கோவை செவ்வாய் திருத்தும். இது பெரியாழ்வாருடைய பாசுரம். ஆனால் ஆண்டாள் விஷயம் அன்று. பெரியாழ்வார் தாம் நாயகி பாவனை அடைந்து தாயார் சொல்லுகிற வார்த்தையாக, தன்னை பற்றி தாயார் சொல்லுகிற வார்த்தையாக பெற்றிருக்கிற ஒரு பதிகம் ஐய புருகி உடம்பளைந்து என்று ஆரம்பமுடையது. அதிலே இந்த பெரியாழ்வாராகிற தலைமகள் உண்டே, அவள் செய்கிறாளாம் இந்த காரியத்தை. எந்த காரியத்தை? காரை பூணும் கழுத்திலே போட்டுக் கொள்ளுகிற ஆபரணம், கண்டாபரணத்துக்கு காரை என்று பெயர். கண்டாபரணத்தை கழுத்திலே போட்டுக் கொள்ளுகிறாள். கண்ணாடி காணும், கண்ணாடி எடுத்து பார்க்கிறாள். எதற்காக? இந்த அழகு எம்பெருமானுக்கு போக்கியமாயிருக்குமா என்று பார்க்கிறாள். தன் கையில் வளகுலுக்கும் கூரை உடுக்கும், ஏற்கனவே அறையில புடவை இல்லாமல் இல்லை, ஒரு உயர்ந்த புடவை எடுத்து உடுத்துக் கொள்றாள். கோவை செவ்வாய் திருத்தும், தாம்பூலம் போட்டுக்கொண்டு வாயை பல்பாக ஆக்கிக் கொள்ளுகிறாள். இதெல்லாம் எதற்காக? தாம் எம்பெருமானையே பர்த்தாவாக கொள்ள வேணும், அவனுக்கு ஏற்றிருக்க வேணும், அவன் உகக்கும்படியான பத்னியாக நாம் இருக்க வேணும் என்பதற்காக தன்னை அலங்காரம் பண்ணிக் கொள்ளுகிற முறையிலே ஆண்டாளும் தன்னை புஷ்பத்தாலே அலங்காரம் பண்ணிக்கொண்டு கண்ணாடியிலே பார்ப்பல். அந்த இடத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் சன்னதிக்குள்ளே ஒரு கிணறு இருக்கிறது. இப்போதும் காட்டுவர்கள். ஆண்டாள் இந்த புஷ்பத்தை சூடிக்கொண்டு அந்த கணத்திலேதான் பற்றி பார்த்து அந்த பிரதிபிம்பத்திலே தெரிகின்ற புஷ்பத்தை கண்டு, பரவாயில்லை, நாம் எம்பெருமானுக்கு ஏற்றிருப்போம், நம்மிடத்திலே அவனுக்கு பிரீத்தி உண்டாகும் என்று நிதானித்ததாக அந்த கணத்தை காட்டுவார்கள். இந்த மாதிரியாக கொஞ்ச நாள் நடந்திருந்தது. ஒரு நாள் பெரியாழ்வார், அது தெரியாமலே பெரியாழ்வார் கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். ஒரு நாள் பெரியாழ்வார் வந்து கொண்டிருக்கே இந்த காரியம் நடந்தது. எந்த காரியம்? இந்த மாதிரி குடலையிலே வைத்திருக்கிற புஷ்பமாலை எடுத்து ஆண்டாள் தான் சூட்டி கொண்டு அழகு பார்க்கிற சமயத்திலே வந்து விட்டார் பெரியாழ்வார். அம்மா பொண்ணே, இப்படிதான் செய்யலாமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது என்று சொல்லி புஷ்பத்தை அப்படியே விட்டு அன்றைய தினம் பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்காமலே நின்று விட்டார் பெரியாழ்வார். மறுநாள் கொண்டு போனார். ஏன் நேற்று கொண்டு வரவில்லை என்று கேட்டார். இல்லை, இந்த மாதிரியா ஒரு அபச்சாரம் நேர்ந்து விட்டது. நம் ஆத்திலே வளர்கிற பெண் புஷ்பத்தை எடுத்து தான் சூட்டிக் கொண்டால் நான் பார்த்து விட்டேன், அபச்சாரம் ஆச்சுகே என்று ரொம்ப சிரமப்பட்டு நடித்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். இல்லை, அதுதான் எனக்கு பரமபோக்கியம். அந்த மாதிரி புஷ்பமாயிருந்தால் கொண்டு வரும், இல்லாவிட்டால் வேண்டாம் எனக்கு என்று பெருமாள் சாதிக்க, அப்படியே மறுநாள் சூடி கலந்த புஷ்பத்தையே கொண்டு போய் சமர்ப்பிப்பது என்று வருத்தமாக நடந்து வந்தது. அது அந்த காலத்தோட நிற்கவில்லை. இப்போதும் வர்த்தமான காலத்திலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முதல் காரியம் என்னவென்றால், திருமஞ்சனம் வந்தவுடனே ஆண்டாள் சந்நிதியிலிருந்து ஒரு தட்டிலே மாலையை எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்தோட பெருமாள் சந்நிதிக்கு கொண்டு போய் அதை சாத்துவதே முதல் காரியம். இதை பக்தர் திருப்பாவ தனியில்ல சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யா பவாத்கிருத்ய புங்கே கோதா தஸ்மை நம இதமிதம் பூஜயே வாஸ்து பூயகா.
உச்சிஷ்டாயாம் ஸ்மிரஜி நிகடிதம். அர்த்தமாக இல்லையா? ஸ்வசப்தார்த்தம் ஆண்டாள். போதாஹாதஸ்யை நம இதமிதம், ஆண்டாளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லுகிற சனேனஸ். உச்சிஷ்டாயாம், உச்சிஷ்டம் என்னால் எச்சலாக்கப்பட்டதற்கு உச்சிஷ்டம் என்று பெயர். ஒருவர் அனுபவித்தாய்விட்டதையானால் அது எச்சலான மாதிரி, தான் அனுபவித்தாய் என்று அர்த்தம். உச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழித்தம், அந்த மாலையினாலே கண்ணனை விளங்கிட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் கோதா ஆண்டாள். கோதா ஸ்துதி என்று சாதித்தார் வேதாந்த தேசிகர். அதிலே 4-5 ஸ்லோகங்களிலே இதை அடுத்தடுத்து சொல்லுகிறார். எதை? தான் சூடிக்கலந்த மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பித்தவள் ஆண்டாள் என்பது. 4வது ஸ்லோகம் பிரேயசவணஜோஹோ அமிர்தாயமானாம் துல்யாம் ததீயமணிநூபுர சிந்திதானாம் கோதேத்வமேவ ஜனனித்வதபிஸ்தவார்ஹாம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்பிதேஹி என்று தனக்கு வாக்கு ஆண்டாளை ஸ்தோத்திரம் பண்ணும்படியான வாக்கு ஆண்டாளுடைய கிருபையினாலே உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து, பிறகு அஸ்மாதிருஷாம் அபகிருத்தௌ சிரதீட்சிதானாம் அன்னாய தேவி தயதே தசௌ முகுந்தகா தன்னிஷ்டிதம் நியமிதஸ்தவ மௌலிதாம்னா தந்திரீநிநாத மதுரைச்ச கிராம் நிகும்பைஹி. ரொம்ப அற்புதமான பாவம். நாம் எல்லாரும் கணே அபராதங்கள் செய்கிறவா, எத்தனையோ தப்புகளை செய்து வருகிறோம். நாம் எம்பெருமான் சன்னதியிலே போனவாறே பகவான் என்ன பண்ணுகிறார்? வா வா வெல்கம் என்று சொல்லி அழைக்கிறார் போலே நம்மை எல்லாம் ஆதரித்து கடாட்சிக்கிறார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டாளை பார்த்து சொல்லுகிறார், அஸ்மாதிருஷாம் அபகிருத்தௌ சிரதீட்சிதானாம் அஸ்மாதிருஷாம் அன்னாய தேவி தயதே தசௌ முகுந்தஹா. அன்னாயா சீக்கிரமாக என்று ஒரு அத்தியம். அது பிரயாசம் இல்லாமல் நம்மிடத்திலே பகவான் கிருபை செய்கிறாரே, அதற்கு என்ன காரணம் என்றால் தன்னிஷ்டிதம் நியமிதஸ்தவ மௌலிதாம்னா. தேவரியை சூடிக்கலைந்த மாலையை அந்த பகவானுக்கு சமர்ப்பித்து அவனை தேவரியில் வசப்படுத்தி விட்டபடியினாலே, ஓ இவெல்லாரும் ஆண்டாள் பரிகரங்கள், இவாளை நாம் திரஸ்கரிக்க கூடாது, அவளுடைய அபராதங்களை நாம் கணிசிக்க கூடாது என்று பகவான் திருவுள்ளம் பற்றி தேவரியை சூடிக்கலைந்த மாலையை சாட்சி கொண்ட பிரபாவத்தாலேயே தேவரியுடைய சம்பந்தத்தை விட்டு எங்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணுகிறார். தாதஸ்து தே மதுவிதஸ்து ஜிலேசவஸ்யாதி கர்ணாமிருதஸ்துதிசதைஹி அனபாப்தபூர்வம் என்மௌலிகந்த சுபதாம் உபஹிருத்யமாலாம் பேதே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். ஆழ்வார்களிலே எல்லா ஆழ்வார்களும் ஒவ்வொரு திருநாமம் பெற்றிருக்கிறார். பெரியாழ்வாருக்கு விஷ்ணுசித்தர், பக்தநாதன் இத்தியாதி திருநாமங்கள் இருக்க செய்தேயும் பெரியாழ்வார் என்றே அவருக்கு திருநாமம். எதனாலே பெரிய ஆழ்வார்? அவர் அதிகமான பிரபந்தங்கள் சாதித்திருந்தால் பெரியவராக ஆகலாம். அதிகமாக சாதிக்கலை. இவரை காட்டிலும் ஆயிரக்கணக்காக சாதித்தவர் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் இருக்கார்.
இவர் 450 பாசுரங்கள் சாதித்தவர் பெரியாழ்வார். அதிகமான பாசுரங்கள் சாதித்தார் என்கிற காரணத்தாலே பெரியாழ்வாராக ஆவதற்கில்லை. இதை எல்லாருக்கும் முன்னே அவதரித்திருந்தால் பெரியாழ்வார் ஆகலாம். முன்னே அவதரித்தது. இதற்கு முன்னே பொய்கையார், பூசத்தார், பேயார், புகழ் மல்கையன், அருள்மாறன், சேரவர்கோன் 6 திருநாமங்கள் முன்னாடி அவதரித்தார்கள். 7ஆவதாக தான் பெரியாழ்வார் அவதரித்திருக்கிறார். ஆகவே அவதாரத்திலே எல்லாருக்கும் முற்பட்டிருந்தால் பெரியாழ்வார் என்று சொல்லலாம். எல்லாரை காட்டிலும் அதிக விளக்கமுடைய பாசுரங்களை சொல்லியிருந்தாலாவது பெரியாழ்வாராக சொல்லலாம். எதனாலே பெரியாழ்வார் என்ன உம்முடைய திருத்தகப்பனாரை சொல்லுகிறார்களே, காரணம் என்ன தெரியுமா என்று கேட்டுக்கொண்டு மௌடிகந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் தேவரின் சூடிக்கலைந்த மாலையை பெரியாழ்வார் சமர்ப்பித்தபடியினாலே பரம சந்தோஷம் உண்டாய்விட்டது. இவர் சாதாரணமான ஆழ்வார், இவர் பெரிய ஆழ்வார். நான் உகக்கும்படியான புஷ்பமாலை எனக்கு அளித்தபடியினாலே இவர் பெரிய ஆழ்வார் என்று திருவுள்ளம் பற்றினார். இது ஒரு நிர்வாகம். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்றி எங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டறிகிறான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்கிற உபதேசரத்தின மாலை பாசுரத்தின்படி இந்த மங்களாசாசனத்திலே உண்டான அபினிவேச அதிசயத்தினாலே அவர் பெரியாழ்வார் என்று திருநாமம் பெற்றார் என்பது ஒரு நிர்வாகம். தேசிகன் திருவுள்ளம் பற்றின நிர்வாகம் கந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தரபதானுகுணம் பிரசாதம். கடைசியாக சகமகமணி நீவாச்சாரு கல்ஹாரஹஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து. உத்தரார்த்தம் அலக வினிஹிதாபிஸ்ரக்திஹி ஆகிருஷ்டநாதாः விலசது ஹிருதி கோதாः விஷ்ணுசித்தாத்மஜானः. அலக வினிஹிதாபிः ஸ்ரக்திஹி ஆகிருஷ்டநாதா. ஸ்ரஜா என்று ஏகவச்சனமாக சொல்லவில்லை, ஸ்ரக்திஹி என்று பகுவச்சனமாயிருக்கையினாலே ஒரு நாள் மட்டுமன்று, இப்படி எத்தனையோ நாள் பல காலம் நிச்சயம் ஒவ்வொரு மாலையாக சமர்ப்பித்து வந்து அது பல மாலைகளாக ஆகிவிட்டது ஸ்லோகத்துக்கு. இந்த மாதிரியான ஐதிஹ்யத்தை நாம் புதுசாக கற்பித்து சென்று ஏற்கனவே பட்டர் முதலாக பட்டர் சாதித்து பிறகு அநேக ஆச்சாரியர்கள் பரம்பரையாக அனுசந்தித்து வருகிறது மட்டுமல்லாமல் அந்த விநிதேசத்திலே அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் பெரிய மரியாதையோட அந்த ஆண்டாள் சூடிக்கடைந்த மாலையை எம்பெருமானுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிற ஒரு பద్ధதி உண்டு. அந்த ஒன்றே போதுமானது. இப்படிப்பட்ட ஆண்டாள் எம்பெருமானே கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும் என்று விரும்பினார். அதை தம்முடைய ஸ்ரீசூச்சியினாலே மகானிடமாது மவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவமீ கானிடச் சிறிவதோர் நரி புகுந்து கடப்பதம் வகப்பதம் செய்வதப்பா உருடையாதி சங்குப்பமர்த்தன்று முன்னித்தெழுந்தவன் தடமுலகள் முன்னிடவர்க்கன்று பேச்சுப்பதில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. மன்மதனை ஒரு தெய்வமாக வைத்து அந்த மன்மதனை நோக்கி விஞ்ஞாபனம் செய்கிறார் ஆண்டார். மன்மதன் என்பவன் யார்? அவன்
காமன் ஸ்மரஹா சம்பராரிஹி மனசிஜஹா இத்தியாதி நாமங்களாலே சொல்லப்படுகிறவன். அப்படிப்பட்டிருக்கிற மன்மகன் ஆசை தெய்வம். அந்த ஆசை தெய்வத்தை பார்த்து நீ ஆசை தெய்வமாச்சே, ஆசை உடையாருடைய எல்லா ஆசையும் நீ தீர்க்கிறவன், தலைக்கட்டி வைக்கிறவன். கண்ணபிரானிடத்திலே எனக்கு உண்டான ஆசையை நீ பூர்த்தி செய்திக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் 10 பாட்டாலே. அதிலே அந்த கண்ணபிரானை தவிர மற்ற பேரை நான் கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன், நெஞ்சாலும் நினைக்க மாட்டேன் என்பதற்கு ஒரு உதாரணம், திருஷ்டாந்தம் காட்டுகிறார். பானுடவானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அதி காணுடக்கிரிபதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பா ஊனுடையாழி சங்குத்தமற்கன்று உன்னித்தெழுந்தவன் தடமுலகள் மானிடவர்க்கன்று பேச்சிப்பதில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. பிராமணர்கள் யஜ்ஞயாகங்கள் செய்கிற போது தேவதைகளுடைய பெயரை சொல்லி இந்திராயஸ்வஹா சோமாயஸ்வஹா வருணாயஸ்வஹா என்று ஸ்வஹாகாரம் செய்வார்கள். இந்த தேவதைகளுக்கு ஹரிசை கொடுப்பார்கள். அது எங்க போய் சேரணும்? தேவதைகளுக்கு சேரணும். அதை ஒரு நரிபுகுந்து காணிடக்கிரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பா. அதை ஒரு அசத்தியமான ஜந்து தூண்டினால் எவ்வளவு அபத்தியமோ அதுபோல பகவதேகாரகமான இந்த ஆத்மாவை, இந்த ஆண்டாளாகிற இந்த ஆத்மாவை இன்னொரு சாதாரண மனுஷர்கள் கைப்பற்றினால் வாழகில்லேன் என்று தன்னுடைய விரதத்தை காட்டி அப்படியே எம்பெருமானையே மனம் உணர்ந்தவர். 2 திவ்ய பிரபந்தங்கள் சாதித்து அதனாலே எம்பெருமானை பர்த்தாவாக பெற்றார். அதிலே முதல் பிரபந்தம் திருப்பாவை என்று பிரசித்தமானது. அந்த திருப்பாவையானது லோகத்திலே பிரசித்த சாஸ்திரமாக வழங்குகிற பகவத்கீதை உண்டே, அந்த பகவத்கீதைக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அதை காட்டிலும் இந்திய பெருமையுடையது திருப்பாவை. பகவான் பரம காருணிகன், சர்வ ரட்சகன். எல்லாரையும் ரட்சிக்கிறது எதனாலே என்று கேட்டால் அவரவர்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை கொடுக்கிறதும் வேண்டாத அனிஷ்டங்களை தவிர்ப்பதுமான காரியங்களை செய்து பகவான் ரட்சிக்கிறார். விமுட்சுக்களை எப்படி ரட்சிக்கிறான் என்று கேட்டால் அவர்களுக்கு இருள்பெருமா ஞாபகத்திலே அஜ்ஞானாந்தகாரம் நேரிடுகிற போது அந்த அஜ்ஞானாந்தகாரத்தை தவிர்த்து நல்ல ஞான பிரகாசத்தை விளைக்கும்படியான சாஸ்திரங்களை கொடுக்கிறார். அதை திருமங்கையாழ்வார் கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருளாலும் மற்ற முடகளும் வானவர்க்கும் புறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்தான். எத்தனை கலைகள், எத்தனை வேதங்கள், எத்தனை பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள், இப்படி அநேக கிரந்தங்களை பகவான் கிருப பண்ணினார். அதிலே அத்வாரகம் சத்வாரகம் என்று 2 விதம். சில ரிஷிகள் மூலமாக கொடுத்தது சத்வாரகம், தானே நேராக கொடுத்தது அத்வாரகம். இந்த கீதா சாஸ்திரமானது அசலார் சொன்னதன்று. தானே பகவான் தானே அறிவினால் குறவில்லா அகல் ஞாலத்தவரறிய நரியெல்லாம் அடுத்துரைத்த நிறஞான தொருமூர்த்தி. அகல் ஞாலத்தவரறிய அர்ஜுனனுக்கு சொன்னார் என்பது தியாகம். அர்ஜுனனுக்கு மட்டுமன்றி கீதை. அகல் ஞாலத்தவரறியா
உலகத்திலே இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சகலார்த்தங்களையும் பகவான் கீதா சாஸ்திரத்தாலே தெரிவித்தார். பிராட்டி பார்த்தார், பகவானே, நீ கொடுத்த சாஸ்திரத்துக்கு சில குறைகள் உண்டு, அந்த குறைகளை நீக்கி நான் கொடுக்கப் போகிறேன் சாஸ்திரம். அப்படியா? நான் சொன்ன சாஸ்திரத்துக்கு என்ன குறை உண்டு சொல்லு என்று பகவான் கேட்க, நீ முரட்டு சம்ஸ்கிருதத்திலே சொன்னாய், பகு விஸ்தாரமாக சொன்னாய், சொன்ன அர்த்தங்களும் ரொம்ப ககனமானவை, எல்லாரும் வாய் வைக்கும்படி தங்கள் தங்கள் மதத்துக்கு உபயுக்தமாக கொள்ளும்படியானது என்று குறைகளை சொன்னார். வாஸ்தவம், பகவத்கீதை 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம், ரொம்ப விஸ்தாரமான கிரந்தம். இன்னும் சம்ஸ்கிருதமாக இருப்பதுண்டே, அதுவே ஒரு பெரிய குறை. அதிலேயும் அர்த்தங்கள் உண்டே, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று ஆரம்பித்து சொல்லுகிற போது ரொம்ப ஹிருதயத்தில் தேர்த்திக் கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கு. எல்லாவற்றை காட்டிலும் பெரிய குறை, உலகத்திலே எத்தனை மதங்கள் இருக்குதோ அத்தனை மதங்களிலேயும் பகவத்கீதையை ஆதரித்து எங்கள் மதத்தை கீதையிலே சொல்லியிருக்கிறது, எங்கள் மதத்தை கீதையிலே சொல்லியிருக்கிறது என்று அவரவர்கள் அபிமானிக்கும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கிறது கீதைக்கு. இந்த குறைகள் இல்லாதபடி ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை உண்டே, இதற்கு இந்த குறைகள் ஏதும் கிடையாது. சம்ஸ்கிருதம் அன்று இனிய செவிக்கினிய செஞ்சொல் என்னும்படியான தமிழிலே அவதரித்தது. 700 ஸ்லோகங்கள் அல்ல, 30 பாட்டு. கண்ட பேரும் எங்கள் மதத்துக்கு அனுகுணம் என்று சொல்ல முடியாதபடிக்கு கேவலம் பகவத் பக்தாள், ஸ்ரீமன் நாராயண பக்தாள் ஆதரிக்கும்படியான திவ்ய பிரபந்தம். இதிலே உள்ள அர்த்த விசேஷங்கள் எப்படிப்பட்டவை என்பதை வாதகங்கள் தீர்க்கும் பரமனடிகாட்டும் தேகமனைத்துக்கும் வித்தாகும் கோரதமிழையந்து மென்று மரியாக மானிடரை இடையம் சுமப்பதும் பம்பு. இது குறைந்தது 600 வருஷத்துக்கு முன்னே ஏற்பட்ட பாசுரம். மார்கழி 30 நாளும் திருப்பாவையை சேவித்தவுடனே இந்த பாசுரத்தை எல்லாரும் சேவிப்பர். கோத புறந்தவூர் கோவிந்தன் வாழ்வூர் சோதி மணிமாடன் தோன்றுமூர் நிதியாய் நல்ல பக்தர் வாழ்வூர் நான்மரகளோடு வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் தேகமனைத்துக்கும் வித்தாகும் கோதமிழ் ஐயந்து மஞ்சு மரியாத மானிடரை தெய்யம் சுமப்பதும் பம்பு. என்ன அர்த்தங்கள் திருப்பாவிலே இருக்கிறதுன்னு கேட்டால் 30 நாளும் கேட்டு தெரிந்து கொள்ளுகிற விஸ்தாரமான அர்த்தம் இருக்குது. சாஸ்திரங்களிலே பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமான்னு கேட்க வேண்டாம். தன்னை பற்றி தெரிஞ்சுகிற போது பகவானை தெரிந்து கொள்ளாமல் தன்னை தெரிந்து கொள்ள முடியாது. அதனாலே ஸ்வஜானம் என்பதிலே தன்னுடைய ஞானம், பகவானை பற்றின ஞானம் ரெண்டும் அதிலே அந்தர்கதம். பிராபக ஞானம், இந்த எம்பெருமானை நாம் எப்படி போய் அடைகிறது, என்ன மார்க்கம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வது பிராபக ஞானம். பிராப்திய ஞானம், பிராப்தியமாவது பவன், பகவானை நாம் பெறுவதற்கு பெற்றுவிடலாம். பெற்று என்ன செய்கிறது?
பகவானை பற்றி பெற்ற பிறகு நாம் அனுபவிக்க வேண்டிய போரு என்ன? இந்த மூன்று: விஞ்ஞானம், பிராபகஞானம், பிரகாத்யஞானம், முமுட்சுபிஹி. ஆருக்கு? மூர்த்து முற்றுபிஹி முமுட்சுபிஹி. நல்லவை சேர வேணும் என்ற அபேட்சையுடைய மகான்களுக்கு இந்த மூன்று ஞானம் உண்டாக வேண்டும். ஞானத்ரயமுபாதேயம் ஏததன்யன்ன கிஞ்சனா. இந்த மூன்று ஞானங்கள் தவிர வேற ஒன்றுமே வேண்டாம். வேண்டாம்னாக்கா வேண்டாம்னு அர்த்தம் அன்று. இதை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மற்றது இல்லாமல் போனாலும் பாதகம் இல்லை என்று அர்த்தம். இந்த திருப்பாவையை பகவத்கீதை எப்படி சர்க்கத்திரயம் என்று மூன்று சர்க்கமாக பிரித்திருக்கிறார். 6 அத்தியாயங்களை ஒரு சர்க்கம் என்று வச்சு மொத்தம் 18 அத்தியாயத்துக்கு 18 சர்க்கத்திரயம்னு பேர் அதற்கு. இதற்கு தசகத்திரயம் 30 பாட்டாகினாலே ஒரு 10 பாட்டு, 2வது 10 பாட்டு, 3வது 10 பாட்டு என்று இந்த 3 தசகத்திரயத்தையும் நாம் அனுசந்திக்கிற காலத்திலே முதல் 10 ஸ்வஜானம், 2வது 10 பிராபகஞானம், 3வது 10 பிராப்தியஞானம். இந்த மூன்றுக்குள்ள எது முக்கியமானது என்று கேட்டால் பிராப்தியஞானம். நமக்கு கர்ம புருஷார்த்தம் எது என்று கேட்டால் மோட்சம். அந்த மோட்சத்தை பல மதஸ்தர்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள்? ஆத்யந்திக துக்கத்வம்சேவ மோட்சா, பாஷாண கல்பதைவ மோட்சா, இப்படி சொல்லுகிறார்கள். நம்முடைய சித்தாந்தத்திலே, பகவத் ராமானுஜ சித்தாந்தத்திலே கைங்கரியம்தான் பரமபுருஷார்த்தம் என்று எம்பெருமானார் சரணாகதி கல்ய முகத்தாலே நிர்ணயித்திருக்கிறார். கைங்கரிய பிராப்தியபேட்சையா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அதிரதாஸ்துமே என்று முதல் பிரார்த்தனை. நித்யகிங்கரோ பவான், நித்யகிங்கரோ பவான், மாதே பூதத்ர சம்சயா. இதற்கெல்லாம் ஆண்டாளுடைய ஸ்ரீசக்திதான் முக்கியமான பலம். உந்தன்னோடுத்தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். நம்மாழ்வாரும் உத்தேன் உகந்து பணி செய்துனபாதம் பெற்றேன். இந்த கைங்கரியம்தான் பரம புருஷார்த்தம் என்பதை திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தாரிடத்திலே கேட்டு அவருக்கு என்ன நிரூபகமாயிருக்கிறது? திருவாலவட்ட கைங்கரி. எம்பெருமானுக்கு திருவாலவட்டம் என்கிற கைங்கரியத்தை பண்ணிக் கொண்டிருந்தார் திருக்கச்சி நம்பிகள். பெரியாழ்வார் என்ன பண்ணினார்? நந்தவனம் என்கிற கைங்கரியத்தை பெரியாழ்வார் பண்ணினார். வாக்காலே பண்ணுகிற கைங்கரியம், மனசாலே பண்ணுகிற கைங்கரியம், சரீரத்தாலே பண்ணுகிற கைங்கரியம் என்று 3 விதமான கைங்கரியங்கள் உண்டு. மனசாலே பண்ணுகிற கைங்கரியத்துக்கு எல்லாரும் அதிகாரிகள். நெஞ்சாலே வேண்டிய கைங்கரியங்களை நினைக்கலாம். பிராகாரம் எல்லாம் ஒரே ஸ்வர்ணமாக ஆக்கிட வேண்டியது, ரத்தன கச்சிதமாக ஆக்கிட வேண்டியது என்று நினைத்தால் வந்து மானசிக கைங்கரியம் இருக்கு. காய்க கைங்கரியம் என்பது தோட்டம் வெற்றி புஷ்பங்களை எல்லாம் ஆக்கி சமர்ப்பிக்கிறது, பெருமாளுக்கு குடபிடிக்கிறது, தாமரம் போடுவது, அதெல்லாம் காய்கமான கைங்கரியம். பாச்சிகமான கைங்கரியம் என்று அதுதான் எம்பெருமானை நானாவிதமான ஸ்தோத்திரங்களாலே ஸ்துதிப்பது, கீர்த்தனம் பண்ணுவது. நாமெல்லாம் பண்ணுவது பெரியோர்களுடைய திருவாக்குகளை மூலமாக கொண்டு பண்ணுகிறோம். பெரியோர்கள் சாதித்தது எதற்காக?
நமக்காக அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரசவபூ கிருதஜ்ஞா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரஹா நிசம்சா பாபிஷ்டா என்று ஆள வந்தார். தம்முடைய தோஷங்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார். அவரிடத்திலே ஒரு தோஷமும் இல்லை. நாம் அந்த தோஷங்களை எல்லாம் உடையோமாகையினாலே நாம் அனுசந்திப்பதற்கு அவள் எழுதி வைத்தார். அவர் எழுதி வைத்த ஸ்லோகங்கள் அவர்களுக்காக வந்த ஸ்லோகங்களோ பாசுரங்களோ நாம் அனுசந்திப்பதற்காக ஆண்டாள் எழுதி வைத்த இந்த திருப்பாவையை முதலாக அதிகமாக அபிமானிக்க ஆரம்பித்தவர் சுவாமி எம்பெருமானார். அவருக்கு திருப்பாவதியர் என்றே திருநாமம். எம்பெருமானாருக்கு திருப்பாவதியர் என்று திருநாமம். அதற்கு 2 காரணம். திருப்பாவையை தாம் நித்தியானுசந்தானம் செய்து கொண்டிருந்தபடியினாலே திருப்பாவதியர் என்று. இந்த பாசுரங்களை ஊன்றி பார்க்கிற போது இந்த எம்பெருமானாருடைய பிரபாவம் எல்லாம் இந்த பாசுரங்களிலே தெரிய வருகிறது. அதைத்தான் நான் விசேஷமாக உபன்யாசங்களிலே பேசி வருவது. நாளை தினம் பெரியாழ்வாருடைய பெருமையை பேசுவேன். அப்போது எவ்வளவு அர்த்தங்களை ஆண்டாள் உள்ளே கிரகத்திலே வைத்துக் கொண்டு பேசுகிறாள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எம்பெருமானாருக்கு திருப்பாவதியர் என்ற திருநாமம் 2 காரணம். திருப்பாவையை அவர் நித்தியானுசந்தானத்திலே கொண்டிருந்தார் என்பதும், அந்த திருப்பாவ பாசுரங்களிலே பெரும்பாலும் எம்பெருமானாருடைய பெருமை வெளியிடப்படுகிறது என்பது. இப்படிப்பட்டிருக்கிற திருப்பாவையிலே சொல்லியிருக்கிற அர்த்தங்களின் பெருமையை பாரார்த்தம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி பாரார்த்தம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி. எம்பெருமானுக்கு ஆண்டாள் டீச் பண்ணினாள், அத்தியாபனம் பண்ணிவிட்டார். ஆண்டாள் உபதேசம் பண்ணினாள், எம்பெருமான் கேட்கிறார். அதை நீ நின்று கேட்கருளாய் என்று நம்மாழ்வார் சாதித்தது போல சித்தம் சிறுகாலே வந்துன்னச்சேரித்தும் பொத்தாமரேடியே போத்தும் ஒரு கோளாய் என்று எம்பெருமானை கோளாய் என்று நியமித்து அவனுக்கு அத்தியாபனம் பண்ணபடினாலேதான் அவளுக்கு அத்தியாபிகைன்னு பேரு. திருப்பாவை சொல்லுகிறவன் அஸ்மதாதிகளுக்கு அத்தியாபகாள் என்று பெயர். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், திவ்யர் திருவடிகளே சரணம்.